ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றுமே பண்ண வேணாங்க. தூங்கி எழுந்தோனையுமே உங்கள் உள்ளங்கைகளை மட்டும் பாருங்கள் ரெகுலராக. இது பார்த்துட்டே வாங்க, நல்ல சேஞ்ச் கிடைக்கும். பொதுவாகவே ஹஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கைகள் கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். ட்ராயிங் பண்ணுறதாகட்டும், ஓகேங்களா, கைவினை பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இவங்க பண்ணுவாங்க. ஸோ கட்டாயமாக வந்துட்டு எந்திரிச்சோடனே உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். அதே மாதிரி கை தட்டுறதுமே ரொம்ப நல்லது. கை தட்டுறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் தான் கை தட்டுறதுங்கிறது. ஸோ கட்டாயமாக அதை பண்ணுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சித்திரை 1, 2, ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போகிறது, அங்கே வில்வ மரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மரத்தடியில் உட்கார்றது, அந்த மரத்துக்கு நீர் விடுறது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை வருஷத்தில் ஒரு முறை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் இல்லைங்களா, அந்த மாதத்தில் போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் இல்லையா, சித்திரை நட்சத்திரம், அன்னைக்கு நீங்கள் ஏதாவது கோவில் நந்தவனத்தில் உங்கள் கையால் ஒரு வில்வ மரம் வச்சு வளர்த்தி அதை பாதுகாத்தீங்கன்னா தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.